வருங்கால இந்தியாவை வளமானதாக்கணும்னா பெத்தவங்களுக்கு தாயா மாற்றம் தேவை. ஐயா, இன்னைக்கு வளமான இந்தியாவை உருவாக்குறது மாணவர்களா இருந்தாலும் அவங்களுக்கு உறுதுணையா இருக்கிறது யாரு? அவங்க பெத்தவங்க தானே. இன்னைக்கு எத்தனை பெத்தவங்க கடமை தவறாம பொறுப்போட நடந்துக்கிறாங்க. என்னதான் அரசாங்கம் இலவச கல்வி, கட்டாய கல்வி, சத்துணவு, முட்டை, பயிறு, சைக்கிள்னு கொடுத்தாலும் சில பெத்தவங்க என்ன பண்றாங்க? அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பாம தன்னோட சுயநலத்துக்கு தானே பயன்படுத்துறாங்க. அடித்தளம் அப்படிங்கறத பெத்தவங்க குழந்தைங்களுக்கு அமைக்கிறதுலதான் அவன் சிகரெட்டை பிடிக்கிறதும் இருக்கு. ஐயா, இன்னைக்கு நம்ம தினமும் பாக்குறதுதான் பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சை எடுக்கிற குழந்தைங்க, ரோட்ல குப்பை பொறுக்கிற குழந்தைங்க, ஃபேக்டரியில கஷ்டப்படுற குழந்தைங்க பார்த்தா பாவம் அனாதை பசங்கன்னு சொல்லுவோம். ஆனா இதுக்கெல்லாம் யாரு காரணம்? பொறுப்பில்லாதவங்க பெத்தவங்க தானே காரணம். ஒன்னும் இல்லைங்க, இன்னைக்கு நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான் ஸ்லம்டாக் மில்லியனர். எவ்வளோ ஃபேமஸான படம். ஆனா அந்த படத்துல நடிச்ச குட்டி பொண்ணு ருக்ஷானாவோட நிஜ வாழ்க்கையில என்ன நடந்ததுன்னு தெரியுங்களா? அந்த பொண்ணு அவங்க அப்பாவால 1.25 கோடிக்கு விற்க முயற்சி பண்ணிருக்காங்க. விலை பேசப்பட்டார். வளமான இந்தியாவை வருங்காலத்துல உருவாக்கணும்னா தடைக்கல்லா இருக்கிற சில பெற்றோர்கள் மாறணும். அப்பதான் வருங்கால இந்தியா வளமானதாக்க முடியும். நம்ம இந்தியாங்கிறதே ஒரு செடி மாதிரி தாங்க. அதோட கனிகள் இருக்குது பாத்தீங்களா, அதுதாங்க மாணவர்கள். அந்த பசுமையான இலைகள் தான் பெற்றோர்கள், அந்த கிளைகள் தான் ஆசிரியர்கள், அதோட அடி தண்டு தாங்க சமுதாயம். இது எல்லாமே ஒரு செடியில நல்லா இருந்தாலும் அந்த வேர் நல்லா இருந்தா தானே அந்த செடி நல்லா இருக்கும். அந்த மாதிரி தாங்கய்யா இந்தியால மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், சமுதாயம்னு எல்லாமே நல்லா இருந்தாலும் இந்திய அரசாங்கம் நல்லா இருந்தாதான் இந்தியாவே ஒரு வளமான நாடாக முடியும். இப்ப பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சிக்காரங்க ஒரு நல்ல திட்டத்தை போட்டா கூட அதுல என்ன குறை இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதை குத்தம் சொல்றதே எதிர்கட்சியோட வேலையா போச்சு. அமெரிக்காவை நான் இந்த வகையில பாராட்டியே ஆனவங்க. ஏன் தெரியுமா? அங்க ஆளுங்கட்சிக்காரங்க ஒரு நல்ல திட்டத்தை போட்டா அதை முதல்ல பாராட்டுறது எதிர்கட்சிக்காரங்களா தான் இருப்பாங்க. அதே சமயம் அந்த திட்டத்துல ஏதாவது குறை இருந்துச்சுன்னா அதை முதல்ல சுட்டி காட்டுறது ஆளுங்கட்சிக்காரங்களா இருப்பாங்க. அந்த நிலைமை இந்தியாவுக்கு வரணுங்கய்யா. உதாரணமா ஒபாமாவும் ஹிலாரி கிளின்டனும் ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு தான் போட்டிட்டாங்க. ஆனா ஒபாமா ஜெயிச்சிட்டாரு. ஆனா அவரு ஹிலாரி கிளின்டனோட திறமைய பார்த்துட்டு அவருக்கு முக்கிய அமைச்சர் பதவி கொடுத்து அவரோட அரசாங்கத்துல வச்சுக்கிட்டாரு. அந்த மாதிரி அரசாங்கம் இந்தியாவுக்கு வேணும். இந்திய ஜனத்தொகையில மொத்தம் 40% மேல இளைஞர்கள் தான், அதாவது 25 வயசுக்கு கம்மியானவங்க. அப்படிப்பட்ட இளமையான நாட்டோட நாடாளுமன்றத்தோட வயசு தெரியுமா? சராசரி வயசு 53. இவ்வளவு இளமையான நாட்டுக்கு எதுக்கு வயசான நாடாளுமன்றம்? ஒண்ணு புரிஞ்சுக்கோங்கய்யா, நான் என்னமோ முதியவர்களை வேணாம் சொல்ல வரல, இளையோர்களும் வேணும். நம்ம நாட்டு நாடாளுமன்றம் எப்படி இருக்கணும் தெரியுங்களா சார்? முதியோர்கள் வழிகாட்டலோட இளையோர்களை கொண்ட நாடாளுமன்றமா இருக்கணும். அந்த மாற்றம் அரசாங்கத்துக்கு தேவை. அரசாங்க மாற்றம் தான் இந்தியாவே ஒரு வளமான நாடா மாத்துங்கய்யா. நான் ரோட்டோரமா போயிட்டு இருந்தேன். அப்போ ஆடுறாராமான்னு சத்தம். என்ன அதுன்னு திரும்பி பார்த்தா ஒரு குரங்காட்டி கையில குச்சை வச்சுக்கிட்டு ஆட்டிட்டு இருக்கிறான். அவன் எப்படி குச்சை ஆட்டுறானோ அதே மாதிரி அந்த குரங்கு ஆடுச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், எப்படி குரங்கடா இப்படி எல்லாம் ஆடுதுன்னு. சரி, இன்னும் கொஞ்சம் தூரம் போனா அங்க ஒரு பூம்பூ மாட்டுக்காரன் பூம்பூ மாடை வச்சுக்கிட்டு அவன் கையிலையும் ஒரு குச்சை வச்சுக்கிட்டு இந்த வீட்டுக்கார அரிசி போடுவாரா அப்படின்னு சொல்லி குச்சாட்டுறான். அதுவும் தலையாட்டுது. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். குரங்கு செய்து மாடு செய்துன்னு டைமை பார்த்தா ஸ்கூலுக்கு போற டைமு. சரின்னு ஸ்கூலுக்கு போனா வாத்தியார் குச்சை வச்சு ஆட்டிட்டு இருக்கிறாரு. சின்ன குழந்தைனா சாட்டை செய்யதான் செய்யும். அப்பதான் அது சின்ன குழந்தை. அது இப்ப சாட்டை செய்யாம 70 வயசாயா சாட்டை செய்யும்? குழந்தைங்களை குழந்தைங்க மாதிரி நடத்தணும், விலங்குங்க மாதிரி நடத்தக்கூடாது. ஒரு தீபாவளிக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வாத்தியார் சொல்றாரு மாணவங்கிட்ட, பட்டாசு வெடிக்கும் போது பார்த்து வெடிக்கணும் அப்படின்னு.
தீபாவளி முடிஞ்சு அந்த மாணவன் வரான், அவன் கண்ணில் அடிபட்டிருக்கு. என்னடா தம்பியும் கண்ணில் அடின்னு கேட்டா அவன் சொல்றான், நீங்க தானே சார் பட்டாசு வெடிக்கும் போது பார்த்து வெடின்னு சொன்னீங்க, பார்த்து வெடிச்சேன் கண்ணில் வெடிச்சிருச்சு. கரெக்ட் தானே? வாத்தியார் சொல்லும் போது ஜாக்கிரதையா வெடிக்கணும்பா அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? அதுக்கு அவர் அப்படி பார்த்து வெடினது பார்த்து கண்ணில் வெடிச்சிருச்சு. ரெண்டு பசங்க கிளாஸ்க்குள்ள நின்று நீதாண்டா முட்டாளு நீதாண்டா முட்டாளு நீதாண்டா முட்டாளு சண்டை போட்டுக்கிறாங்க. வாத்தியார் கோவமா வராரு. என்னடா நான் இங்க இருக்கல அத மறந்துட்டீங்களான்னு கேக்குறாரு. இந்த மாதிரி ஆசிரியருக்கு தாயா மாற்றம் தேவைன்னு நான் சொல்றேன். வருங்கால இந்தியாவை வளமானதாக்கணும்னா வழி காட்டும் சமூகத்துக்கு தான் சார் மாற்றம் தேவை. திருவள்ளுவர் என்ன சார் சொல்லல திருக்குறள்ல? ஒரு மன்னன் எப்படி இருக்கணும், ஒரு நாடு எப்படி இருக்கணும், ஒரு தந்தை எப்படி இருக்கணும், ஒரு தாய் எப்படி இருக்கணும், ஒரு மகன் எப்படி இருக்கணும்னு எல்லாத்தையுமே சொல்லியிருக்காரு. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகந்தான் அவர் சொன்னாரு. கற்க கசடரன் என்னமோ எல்லாம் நல்லா தான் படிச்சுட்டு இருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்குற ஸ்டூடெண்ட் சொல்றது என்ன? எம்பிபிஎஸ் படிச்சு டாக்டர் ஆகி ஏழை மக்களுக்கு சேவை செய்வாங்களாம். இதே அரசாங்கம் ஒரு வருஷம் எக்ஸ்ட்ராக்கி கட்டாயம் எல்லாரும் கிராமத்துல பொதுமக்களுக்கு சேவை செய்யணும்னு சொன்னா ரோட்ல உட்காந்து போராட்டம் பண்றாங்க சார். இந்த மாதிரி இருக்கிற சமுதாயத்துல மாற்றம் வேண்டும். அப்பதான் வளமான இந்தியாவை உருவாக்க முடியும். இது மழை காலம். நம்ம ஒரு கொடையவே உதாரணமா எடுத்துப்போம். அந்த கொடைய பார்த்து ஐக்யூல் அப்படிங்கிற சீன கவிஞன் கேட்டானா, கொடையே உன்னோட குறிக்கோள் என்னன்னு. அதுக்கு அந்த கொடை சொல்லுச்சு, என்னை நம்பி மலையில எடுத்துட்டு போறவங்கள நினையாம காப்பாத்துறதும் என்னை நம்பி வெயில்ல எடுத்துட்டு போறவங்கள காயாம காப்பாத்துறதும் தான் என் குறிக்கோள்னு சொல்லிச்சான் சார். சமூகங்கிறது அந்த கொடை மாதிரி சார். அந்த கொடையில ஓட்ட விழுந்தா அதை நம்பி இருக்கிறவங்க எல்லாம் மோசம் போயிருவாங்க சார். இப்ப அந்த ஓட்ட விழுந்த சமுதாயத்தை தான் சார் ஒரு நல்ல சமுதாயமா மாத்தணும்னு சொல்றேன். நம்ம இந்தியாங்கிறது ஒரு தராசு மாதிரி. ஒரு கையில ஏகப்பட்ட புதியலும் இன்னொரு கையில ஏற்படுத்தப்பட்ட வறுமையும் தான் சார் வச்சிட்டு இருக்கு. நான் இந்தியா வல்லரசாகணும்னு சொல்லல சார். பேசி பேசி வாயு ஓஞ்சு போச்சு. ஒரு அரசாலாம் மாற வேணாமா, முதல்ல ஒரு நல்ல அரசா மாற சொல்லுங்க, அப்புறமா வல்லரசா மாறலாம். அதான் சார் சொல்றேன், ஒரு சமமான இந்தியாவை உருவாகணும்னு. அப்படி சமமான இந்தியாவை உருவாகணும்னா கூட நம்ம சமூக மக்கள் தான் சார் மாறணும். ஒரு இந்திய வரைபடம் இருந்தது, அதுக்கு பின்னாடி மனித உருவம் வரைஞ்சிருந்துச்சு. என் தம்பிக்கு சோசியல் சப்ஜெக்டே பிடிக்காது, சும்மா தாறு மாற கிழிச்சு போட்டுட்டான். அப்புறம் என்ன பண்ணனா, அதை ஒட்ட வைக்கணும்னு முயற்சி செஞ்சான். அப்ப அது அந்த பாகம் எந்தெந்த இடத்துல வரணும்னு தெரியல. அப்ப பின்னாடி இருந்த அந்த மனித படத்தை ஒட்ட வைக்கலான்னு கண்ணு வர இடத்துல கண்ணு, மூக்கு வர இடத்துல மூக்கு, வாய் வர இடத்துல வாயின் செலோ டேப் எல்லாம் ஒட்ட வச்சுட்டு திருப்பி பார்த்தா நம்ம தேசம் அப்படியே கிடைச்சிருச்சு சார், அப்படியே கிடைச்சிருச்சு. ஐயா, அந்த அக்கா சொன்னாங்க அவங்க தம்பிக்கு சோஷியல் சப்ஜெக்ட பிடிக்காதுன்னு. அவங்க தம்பிக்கு சோஷியல் சப்ஜெக்ட பிடிக்கலையா, சோஷியல் சப்ஜெக்ட் எடுக்கிற மிஸ்ஸா பிடிக்கல. அவங்கள கிழிக்க முடியாம புக்கே கிழிச்சிட்டான். நல்லா பேசுறேன் சார். அரசாங்கம் மாறணும்னு சொல்றாங்களே, அரசாங்கம் வாழ்க்கை தரத்தை வேணா உயர்த்த முடியும், ஆனா தரமான வாழ்க்கையை தர முடியாது சார். அப்படி தரமான வாழ்க்கை வேணும்னா சமூகத்துல அங்கத்தினரான ஒவ்வொரு மனிதனும் மாறணும் சார். அப்பதான் சார் வருங்கால இந்தியா வளமான இந்தியாவா மாற முடியும். வருங்கால இந்தியாவை வளமானதாக்கணும்னா யாருக்குங்க தேவை மாற்றம்? கடமையாற்றும் பெற்றோருக்கு தாங்க தேவை மாற்றம். நம்ம நாட்டிலேயே சிறந்த நடிகர்னா நீங்க யார சொல்லுவீங்க? புரட்சி தலைவர் எம்ஜிஆரை சொல்லுவீங்க, நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை சொல்லுவீங்க. நான் என்ன மாதிரி இருக்க மாணவிங்க யாரு தெரியுமா சொல்லுவோம்? ஒரு சில பெற்றோர்கள் தாங்க சொல்லுவோம். ஏன்னா அவங்க தான் நிஜத்திலேயே சிறந்த நடிகர்கள். எதுக்கு அழுகுறாங்க, எதுக்கு திட்டுறாங்க, எதுக்கு அடிக்கிறாங்கன்னே தெரியாது. நான் சாயந்தரம் ஸ்கூல் விட்டு போனேன், அம்மா கேட் கிட்ட நின்றுட்டு இருந்தாங்க. அம்மா அப்படின்னு கூப்பிடுறேன், எங்க அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க? இரு ஒரு நிமிஷம். நாங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தா பக்கத்து வீட்டு ஆட்டி கூட நின்று பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசுறாங்க? நேற்று திருமதி செல்வம் போட போட கரண்ட் போயிடுச்சு, உங்க வீட்டுல யூபிஎஸ் இருந்துச்சே பாத்தியா கமலா அப்படின்னு சொல்றாங்க. பாத்தீங்களா சில பெற்றோர்கள்? அந்த பெற்றோர் தாங்க மாறணும். இன்னொரு
இன்னும் சில அப்பாங்க இருக்காங்களே, சொல்லவே வேணாம். வீட்டுல உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருந்த அப்பா வந்தாரு. என்ன தெரியுமா கேட்டாரு? பாப்பா சாப்பிட்டாளா, படிச்சாளா அப்படின்னு கேட்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா அதை கேட்கவே இல்லை. என்ன தெரியுமா கேட்டாங்க? இன்னைக்கு என்ன டிஃபன் செஞ்ச, நாளைக்கு வெரைட்டி ஏதாச்சும் ஆபீஸ்க்கு செஞ்சு கொடு அப்படின்னு சொல்றாங்க. பாத்தீங்களா சில பெற்றோர்? அந்த பெற்றோர் தாங்க மாறணும். ஐயா, எனக்கு இப்ப என்ன நடக்குது தெரியுமா? சில மாணவிகளை 9th 10th படிக்கும் போதே அப்பா அம்மா வேலைக்கு கூட்டிட்டு போயிடுறீங்களே, எதுக்கு? உங்க சுய லாபம், அப்புறம் உங்க குடும்பத்துல எல்லாம் நீங்க நல்லா வரணும், பணத்துல அதிகமா வரலாம், பிள்ளைங்க படிப்புல அதிகமா வரணும்னு தானே சில பெற்றோர்களுக்கு என்ன இருக்கு. சில மாணவிங்க தொழிற்சாலைக்கு போய் எப்படி படிக்கிறாங்க தெரியுமா? சன்ஃப்ளவர் ஸ்டிக்கரை ஒட்டும் பொழுது ஆங்கிலத்தையும், தீக்குச்சியில் பாஸ்பரஸை கலக்கும் பொழுது அறிவியலையும், தீக்குச்சிகளை அடுக்கி வைக்கும் பொழுது கணிதத்தையும், தீக்குச்சி பெட்டிகளை எடுத்து செல்லும் பொழுது உடற்கல்வியையும், மற்றவர்களுடன் பேசும் பொழுது சமூக அறிவியலையும் படிக்கிறேன் அம்மா, படிக்கிறேன் அம்மா. சில மாணவிக கதறி அழுகுறாங்க. இது காரணம் யாரு? ஒரு சில பெற்றோர் தாங்க. அந்த பெற்றோர் தான் மாறணும். ஐயா, எங்களுக்கு இன்னும் திட்டம் தீட்டும் அரசாங்கம் வேண்டாம், அத திட்டங்களை செயல்படுத்தும் அரசாங்கமா மாறணுங்கய்யா. இந்தியர்களுக்கு இயல்பாவே ஐக்கியூ கொஞ்சம் ஜாஸ்தி. ஏன் தெரியுமா? உதாரணமா சென்னை ஐஐடியில பிரியா சுப்பிரமணியம் அப்படின்னு ஒரு மாணவி படிச்சிருக்காங்க. இவங்க பண்ண ஆராய்ச்சி உலகத்திலேயே சிறந்த ஆராய்ச்சியை தேர்ந்தெடுக்கப்பட்டு அமெரிக்க பல்கலைக்கழகம் ஸ்காலர்ஷிப் கொடுத்து அங்க வர சொல்லியிருக்காங்க. ஆனா இவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? நான் இந்தியாலேயே படிக்க போறேன்னு. இவங்க சொன்ன பதில் பாராட்டக்குரியதுதான். ஆனா என்ன, அவங்க பணக்காரங்களா இருந்த போய் தானே இந்த பதில் வந்திருக்கு. இதுவே ஒரு கஷ்டப்படுற குடும்பத்தையா இருந்தாங்கன்னா பெற்றோர் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு அவங்க வெளிநாட்டுக்கு போயிருப்பாங்கல்ல. இப்படிதானே பல அறிவாளிகளையும் விஞ்ஞானிகளையும் நம்ம நாடு இழந்துட்டு இருக்கு. அரசாங்க மாற்றம் தான் இந்தியாவே ஒரு வளமான நாடாக்கும். ஐயா, இன்னைக்கு சில குழந்தைங்க மனம் முடிஞ்சு போறக்கும் நொந்து போறக்கும் என்ன காரணம்னு தெரியுங்களா? அவங்க குழந்தைங்கள அவங்க பெற்றோர் மற்றவங்களோட ஒப்பிட்டு பேசுறதாங்கய்யா. இப்போ நீங்க ஒப்பிட்டு பேசுறனால அவனுக்கு உங்க மேல வெறுப்பு வர்றது மட்டும் இல்லாம அவன் யாருன்னு அவனுக்கே தெரியாம போயிருதுங்கய்யா. இப்போ சில பெத்தவங்களை பார்த்தீங்கன்னா அவங்க குழந்தைய எப்படி வளர்க்கணும்னே தெரியாது. பைக்கு கேட்டா பைக் வாங்கி கொடுக்கறது, செல்லு கேட்டா செல்லு வாங்கி கொடுக்கறது, வாங்கி கொடுத்தே வாழ்க்கையை வீணாக்கிறீங்க. இந்திய சட்டப்படி ஒருத்தருக்கு லைசன்ஸ் கொடுக்கணும்னா 18 வயசு பூர்த்தி ஆயிருக்கணுங்க ஐயா. அவன் லைசன்ஸ் எடுக்கலனாலும் பரவாயில்ல, ஹெல்மெட் போடலனாலும் பிரச்சனை இல்லை. ஐயோ கடவுளே, எந்த டிராஃபிக் போலீஸ்டையும் மாட்டாம வீடு வந்து சேர்ந்தா போதையா, இப்படித்தானே நினைக்கிறாங்க. வருங்கால இந்தியாவை வளமாக்குற ஒருத்தனை வரமுறையோட வழங்கன்னு தான் சொல்றேன். நம்ம நாட்டுல வீர சிவாஜியை தெரியாதவங்க யாராச்சும் இருப்பாங்களா? அவங்க வீர சிவாஜி அவங்க அம்மா ஜீஜாபாய் மடியில தினமும் கேட்டு கொண்டு வந்த வீர கதைகள் தான் அவரை ஒரு சாம்ராஜ்யத்தையே கட்டி ஆளக்கூடிய மாவீரனா உருவாக்குச்சு. அந்த மாதிரி பெற்றோரா தான் மாறணும்னு நான் கேக்குறையா. தோழி ஒருத்தி இருந்தா, பஸ் மெட்டன் கூட சொல்லலாம். பஸ் ஏறும்போது கீழே விழுந்துட்டா. பஸ்கார சர்ன்னு இடிச்சிட்டு போயிட்டான். அங்கிருந்த 2 போலீஸ் ஓடி வந்து பார்த்தாங்க. நானும் காப்பாத்துவாங்கன்னு நினைச்சா என்ன நடந்தது? புளியோகலத்தில் இருக்கிறவங்க அப்பா அம்மா வர சொல்லி, ஆசிரியர் பிரின்சிபல் எல்லாத்தையும் வர சொல்லி கையெழுத்தெல்லாம் போட்டுட்டு அந்த பிள்ளைய ஆம்புலன்ஸ்ல போட்டு இழுத்துட்டு போறாங்க ஐயா. பாதியிலே அந்த பொண்ணோட உயிர் போயிடுச்சு. 1000 கையெழுத்து முக்கியமா இல்ல ஆயுசு முக்கியமே ஐயா? ஆயுசு தான் முக்கியம். இப்படி மனித நேயமற்ற சமுதாயம் மனித நேயம் உள்ள சமுதாயமா மாறணும். பணம் இருக்கிறவன் மேலும் மேலும் படிச்சுட்டு போயிட்டே இருக்கா ஐயா. பணம் இல்லாதவன் சத்துணுக்காக காத்து கிடக்குறான் ஐயா. அப்படிப்பட்ட சமுதாயம் மாறணையா. என்னைக்கு ஒரு சமுதாயம் மற்றவர்கள் மீது அக்கறை கொண்ட சமுதாயமா மாறுதோ அன்னைக்குதான் வருங்கால இந்தியா வளமான இந்தியாவா மாறும். வெள்ளக்காரவங்கெல்லாம் ஏர்போர்ட்டை விட்டு தாண்டின உடனேயும் பார்க்குற ஆள் யாருன்னு தெரியுமா? பிச்சைக்காரங்க ஐயா, பிச்சைக்காரவங்க. அவங்க கூட இப்போ ஈவு இறக்கம் இல்லாம தன்னோட குழந்தைங்களுக்கு மயக்க ஊசியை போட்டு பிச்சை எடுக்கிறாங்க ஐயா. இதெல்லாம் எதுக்கு ஆரம்பம்? சமூக சீரழிவுக்கு ஆரம்பம் ஐயா, சமூக சீரழிவுக்கு ஆரம்பம். அப்படிப்பட்ட நிலை மாறணியா. அன்னைக்கு தான் வருங்கால இந்தியா வளமான இந்தியாவா மாறும். சமூக மாற்றத்தால எதை வேணா சாதிக்க முடியும்.
அமெரிக்கால ஏற்பட்ட சமூக மாற்றம் தான் அந்த வெள்ளை மாளிகையில ஒபாமான்ற ஒரு கருப்பரை உட்கார வச்சது. அந்த மாதிரி சமூக மாற்றம் தான் இந்தியாவுக்கும் தேவை. இதே மாதிரி ஒரு அமெரிக்க மாணவன் இந்தியாவோட சமூக மாற்றம் தான் அமெரிக்காவுக்கு தேவைன்னு சொல்ற அளவுக்கு நம்ம இந்திய சமூகம் வளரணும். அது விரைவில் வளரணும். இரவில் கிடைத்த விடுதலைக்கு சூரியன் உதிக்கவில்லையா, இல்லை இந்த சமூக மக்கள் விழிக்கவில்லையா? இப்போ இந்தியா சைனா பார்டர்ல பிரச்சனை நடந்துட்டு இருக்கு சார். சீனா இந்தியாவை சீண்டி பார்த்துட்டு இருக்கு. இந்த பிரச்சனைக்கு தீர்வு காரணம்னா அரசாங்கம் தான் எல்லாத்தையும் செய்யணும்னு நம்ம மக்கள் சொல்றாங்க. சமூக மக்களால செய்ய முடியாதா? சீனால இருந்து எத்தனை பொருட்கள் நம்ம யூஸ் பண்றோம். மேட் இன் சைனான்னு போட்ட ஒரு பொருளை வாங்காதீங்க, புறக்கணிங்க. எவ்வளோ கம்மி விலையில கொடுத்தாலும் வாங்காம இருங்க. இது ஒண்ணு போதும் நம்ம சைனாவை பொருளாதார ரீதியா வெல்றதுக்கு. ராணுவ மக்கள் சாதிக்க வேண்டியதை இந்த சமூக மக்கள் ஒரு பைசா செலவில்லாம சாதிக்க முடியும். மாற்றம் ஒண்ணு மட்டும்தான் இந்த உலகத்துல மாற்றமே இல்லாதது. அந்த மாற்றம் வழி காட்டும் சமூகத்துக்கு தான் தேவை. அப்பதான் வளமான இந்தியாவை உருவாக்க முடியும். ஐயா, ஒரு மாவட்டத்தை ஆட்சி பண்ற ஒரு IAS ஆஃபீஸருக்கு என்ன தகுதி வேணும்னு நினைக்கிறீங்க ஐயா? ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், அவங்க வைக்கிற எக்ஸாம்ல எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கணும். அவருக்கு தான் நம்ம அந்த தகுதியே கொடுக்குறோம். அவர் யாருங்க? ஒரு சின்ன மாவட்டத்தை ஆட்சி பண்றோம். அவருக்கே அத்தனை தகுதியும் டார்கெட்டும் வைக்கும் போது ஏங்க நம்ம நாட்டை ஆட்சி பண்றதுக்கு அந்த தகுதி வைக்க கூடாதுன்னு பேச வந்திருக்கேன். ஐயா, நம்ம நாட்டின் அதிகாரிகள் தாய் மாதிரி, அரசியல்வாதிகள் தந்தை மாதிரி. எப்படி நம் வீட்டில் இருக்கிற அப்பாவும் அம்மாவும் ஒற்றுமையா இருந்தாதான் அந்த வீடு சிறப்பாகுமோ, அதே மாதிரி தான் நம் நாட்டின் அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் ஒழுங்கா ஒற்றுமையா செயல்பட்டதா நம்ம நாடு வளமையான நாடாக மாறும். அதனால தான் சொல்றேன், திட்டம் அரசாங்கம் மாறணும்னு சொல்றேன். ஐயா, அடிப்படை இல்லாம கட்டுன மாளிகை காத்துக்கு நிக்காது. யார் ஐயா அடிப்படை? பெற்றோர் அடிப்படை, ஆசிரியர் அடிப்படை, அரசாங்க அடிப்படையா இல்ல சமூக அடிப்படையா? மாணவர் தாய அடிப்படை. ஐயா, நான் தினம் ஸ்கூலுக்கு போவேன். ஒரு நாள் ஸ்கூலுக்கு போலான்னு பேக் மாட்டிட்டு ஒரு வழியா போயிட்டு இருந்தேன். அங்க ஒரு பையன் இருந்தான். பாப்பா அப்படின்னா, நானும் ஏப்பா அப்படின்னு. பெயிண்ட் அடிக்காத சுவரும், முகத்துல பவுடர் பூசாத பிகரும், உருப்பட்டதா சரித்திரமே இல்லைண்ணா சார். சார், அவன் கரெக்டா தான் சொன்னான். தம்பி, கண்ணாடி போய் பார்க்க சொல்லுங்க சார். தம்பி, எனக்கு எங்க ஊர்ல மகாலட்சுமின்னு பேரு. லட்சுமியா மாத்திராத உட்காரு. பாம சார் ஊர்க்காரங்க. சரி, அடுத்த நாள் நான் போனேன் சார். அப்போ அடுத்த நாள் கொஞ்சம் பவுடர் பூசிட்டு போனேன். அப்போ பாப்பானா, நானும் ஏப்பான. என்ன பார்த்து சொல்றா சார், உங்க அப்பா என்ன சுண்ணாம்பு வியாபாரியான்னு. அவன் பாப்பா அப்படின்னா நீ ஏன் ஏன்பான்னு காது கொடுத்து கேக்குற? சரி சார், என்ன உருப்படாம போறேன்னு சொல்லி அவன் உருப்படாம போறானே சார், அந்த மாணவன் மாறணும் தாயா நான் சொல்றேன்.